அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். இதுவரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் பெய்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. அடுத்து வரப்போகிற இந்த ஆகஸ்ட் மாதங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி, இந்த மாதங்கள் முழுவதுமாக பரவலாக இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். இதுவரைக்கும் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்த மழை பொழிவுகள் வரப்போகிற நாட்களில் 5 சென்டிமீட்டர்ல இருந்து 9 சென்டிமீட்டர் மழை வரையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் 10 முதல் 12 சென்டிமீட்டர் மழை வரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். நேற்றைக்கு சில இடங்களில் மாற்றங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரங்கள் முதல் 48 மணி நேரங்கள் வரைக்கும் மிதமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் தொடர்ந்தாலும் இனி அடுத்து வரும் நாட்களில் கனமழையும் தீவிரமடையும். எந்தெந்த தேதிகளில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தகவல் அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் படிப்படியாக இன்று முதல் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக இரவு நேர மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே மாலை நேரங்களிலே நமக்கு மழை வரணும் அப்படின்ற எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக அது ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்தாலுமே கூட பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் இரவு நேர மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமடையும். உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். எந்தெந்த தேதிகளில் இந்த கனமழை வலுப்பெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மிதமான மழை தொடர்ந்தாலும் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் வலுவான கனமழையும், இன்னும் அந்த தென் மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள்ல மழை பெய்யாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் ஒவ்வொரு நாளுமே 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மதுரை மாவட்டங்களில் தொடர்ந்து வெப்பநிலை பதிவாயிட்டிருக்கு. மே மாதங்கள் முடிந்து 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் வெப்பநிலை குறையலை அப்படிங்கிறது தான் பலருடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்டா போட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் எந்த தினங்கள்ல உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 4 மற்றும் 5 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில ஆகஸ்ட் 4 மற்றும் 5 தேதிகளில் கனமழை மிக தீவிரமாகவும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை இரவு நேர மழை பொழிவு தொடரும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் இரவு நேர மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் இரவு நேர மழை பொழிவுகள் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் சென்னையில் பெய்த மழை அளவுகள் நாளுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாயிருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 4 மற்றும் 5 தேதிகளில் வரப்போகிற மழை 7 சென்டிமீட்டர் வரைக்குமே கூட அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும். நமக்கு சென்னையில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்து நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்குகிறது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல 5 சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு மழை பொழிவு இருக்கும். அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்கள்ல தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூலை மாதங்கள் வரைக்கும் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. பெரிதளவில் எங்கேயுமே நமக்கு மழை பொழிவு கொடுக்கல. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் வலுவான மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போது. கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திலும் அநேக இடங்களில் தொடர்ந்து நீங்க மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டத்தில் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கணிசமான அந்த மிதமான மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா நிறைய விவசாயிகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்லயுமே போட்டிருந்தீங்க, கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் நமக்கு கிடைக்குமா, மேட்டூர் அணை நிரம்புமா அப்படின்லாம் சிலர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே அங்கே பருவமழையினுடைய தீவிரம் குறைவாக இருந்ததுனால இப்போ கர்நாடகா மாநிலங்களில் கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையில் அதனுடைய நீர்மட்டம் பொறுத்த வரைக்கும் முழு கொள்ளளவான
நீர்மட்டத்திலிருந்து ஒரு 70% வரைக்கும் மட்டும் நமக்கு நிரம்பி இருக்கு. இன்னும் ஒரு 30% தான் இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல வரக்கூடிய இந்த பருவமழையினுடைய தீவிரம் அங்கே அதிகரிக்கக்கூடும். அப்பொழுது வேகமாக கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை நிரம்பி தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் பகுதிகளிலும் அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணைகளிலும் ஆகஸ்ட் 2வது வாரத்தில் ஒரு நீர்வரத்து அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால டெல்டா விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாமதம் தான். பருவமழையினுடைய பற்றாக்குறை காரணமாகவே இந்த ஆண்டு மேட்டூர் அணை நிரம்புவதற்கு ரொம்பவே ஒரு சவாலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் கர்நாடக மாநிலங்கள்ல இது போன்ற ஒரு வானிலை இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீடிக்க போகுது. நம்ம அதிகபட்சம் நம்பி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களை நம்பி தான் அதிகமாக நம்ம சென்னையிலிருந்து குறிப்பாக புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பருவமழை சுற்றில அடுத்தடுத்த 2 புயல் சின்னங்கள் வலுவான ஒரு நிகழ்வுகள் நிச்சயமாக நம்ம தமிழகத்தை நோக்கி நகரும் என்று அதிகம் எதிர்பார்க்கப்படுது. வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதிக அளவில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் உருவாகி கடலோர மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடும். தென்சீன கடல் பகுதிகளிலும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலும் தொடர்ந்து நம்ம தீவிரமாக நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. இதன் காரணமாக தென்சீன கடல் பகுதிகளில் நவுல் என்கிற ஒரு புயல் கடந்த நாட்களில் கரையை கடந்ததை பார்த்தோம். அதோடைய வேகத்தன்மை பொறுத்தவரை 170 180 கிலோமீட்டர் வேகத்தில் தென்சீன கடல் பகுதிகளில் கரையை கடந்து சீன பகுதிகளில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இதே மாதிரி தமிழகத்திற்கும் வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் எந்த அளவுக்கு இந்த தென்மேற்கு பருவமழையில மழை பற்றாக்குறையா இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையும் நிச்சயமாக நமக்கு பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில எப்பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சிலருடைய கேள்விகளாக இருந்தது. தென் மாவட்ட பகுதிகளிலும் ஆகஸ்ட் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக இடைவெளி விட்டு கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமான மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஏன்னா இந்த தேனி மற்றும் தென்காசியில மட்டும் நிறைய இடங்கள்ல மழை வரல அப்படிங்கிறது தான் சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா இப்ப கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு தமிழகத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக இந்த சோலையார் 10 சென்டிமீட்டர், இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. சிங்கோனா 8 சென்டிமீட்டர், உபாசியில 8 சென்டிமீட்டர், வால்பாறையில் 8 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் 7 சென்டிமீட்டரும், பெரியாறு பகுதிகளில் 3 சென்டிமீட்டரும், பந்தலூர்ல 3 சென்டிமீட்டரும், அவலாஞ்சியில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், தேக்கடியில் 2 சென்டிமீட்டர், தேவாலா பகுதியில் 1 சென்டிமீட்டரும், சிறுமுள்ளி பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், 4 திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகள் மலை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு. தென்காசி மாவட்டங்களில் அணை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை வரையும் பதிவாயிருக்கு. வெங்கூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெங்கூர் என்கிற பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும், மக்கினாம்பட்டி 1 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் மற்ற கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் ஏதோ ஓரிரு இடங்களில் மட்டும் பரவலாக மழை பதிவாயிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதங்களில் அநேக இடங்களில் தொடர்ந்து மழை பொழிவு அதிகரிக்கும். 3 மற்றும் 4 தேதிகளில் அதிக மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து எதிர்பாருங்க. கடலோர மாவட்டங்கள் நிச்சயமாக இரவு நேர மழை பொழிவுகள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.